அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை மிகவும் எளிமையாகவும் அனைவருக்கும் புரியும் வகையிலும் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே 2 முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. முதல் நிகழ்வு, நிக்கோதேமு என்ற யூத மத தலைவர் இயேசுவை சந்தித்தது. இரண்டாவது நிகழ்வு, யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி மக்களிடம் கூறிய சாட்சி. நிக்கோதேமு பரிசேயர்களில் ஒருவராக இருந்தார். அவர் வேதத்தை நன்றாக அறிந்திருந்தார். இயேசு செய்த அற்புதங்களையும் அவர் போதித்த வார்த்தைகளையும் பார்த்து இயேசுவை பற்றி மேலும் அறிய விரும்பினார். அதனால் அவர் இரவு நேரத்தில் இயேசுவை சந்திக்க வந்தார். அவர் இயேசுவிடம், நீர் தேவனிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிகிறோம். தேவன் உம்மோடு இல்லாவிட்டால் நீங்கள் செய்யும் அற்புதங்களை யாராலும் செய்ய முடியாது என்று கூறினார். அப்போது இயேசு அவரிடம், ஒருவன் புதிதாக பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று கூறினார். இதை கேட்ட நிக்கோதேமுவுக்கு குழப்பமாக இருந்தது. ஒரு பெரிய மனிதன் மீண்டும் எப்படி பிறக்க முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நான் உடலால் பிறப்பதை பற்றி சொல்லவில்லை, தேவனுடைய ஆவியால் உள்ளம் மாறி புதிய வாழ்க்கையை பெறுவதை பற்றி தான் சொல்கிறேன் என்று விளக்கினார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், தேவனை பற்றி தெரிந்திருப்பது மட்டும் போதாது. நம்முடைய இதயமும் வாழ்க்கையும் மாற வேண்டும். தினமும் தேவனுடைய வழியில் வாழ முயற்சி செய்ய வேண்டும். பிறகு இயேசு தேவன் உலகத்தை எவ்வளவு அன்பு செய்தார் என்பதை பற்றி கூறுகிறார். தேவன் உலகத்தை மிகவும் அன்பு செய்ததால் தம்முடைய ஒரே மகனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவரை நம்புகிறவர்கள் அழிந்து போகாமல் என்றென்றும் நிலைத்த வாழ்வை பெறுவார்கள். இயேசு உலகத்தை தண்டிக்க வரவில்லை, உலகத்தில் உள்ள மக்களை தேவனிடம் சேர்க்கவே வந்தார். இதுவே இந்த அதிகாரத்தின் மிகப்பெரிய செய்தியாகும். பிறகு இயேசு ஒளியை பற்றியும் கூறுகிறார். ஒளி இந்த உலகத்திற்கு வந்தது, ஆனால் சிலர் தங்களுடைய தவறான செயல்களை விட்டுவிட விரும்பாததால் ஒளியை விட இருளையே விரும்பினார்கள். ஆனால் உண்மையாக வாழ விரும்புகிறவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். அதாவது தேவனுடைய வழியில் நடக்க விரும்புகிறவர்கள் இயேசுவிடம் வருகிறார்கள். அதன் பிறகு யோவான் ஸ்நானகனின் சீஷர்கள் அவரிடம் வந்து, இப்போது எல்லோரும் இயேசுவிடம் செல்கிறார்கள் என்று கூறினார்கள். அதற்கு யோவான் மிகவும் தாழ்மையுடன் பதிலளித்தார். அவர் உயர வேண்டும், நான் தாழ வேண்டும் என்றார். தன்னுடைய பெயர் உயர வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை, இயேசுவின் பெயரே உயர வேண்டும் என்று விரும்பினார். இதிலிருந்து நாமும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு புகழ் கிடைப்பதை விட நம்முடைய செயல்களின் மூலம் மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் நமக்கு பல முக்கியமான உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறது. தேவனை பற்றி தெரிந்திருப்பது மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கை புதியதாக மாற வேண்டும். தேவன் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரையும் அன்பு செய்கிறார். அதனாலதான் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நாம் அவரை நம்பி அவருடைய வழியில் நடந்தால் தேவனோடு என்றும் வாழும் நம்பிக்கையை பெறலாம். மேலும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவே உயர்ந்தவராக இருக்க வேண்டும். இன்று நாம் நம்மையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். நான் உண்மையாக இயேசுவின் வழியில் வாழ முயற்சி செய்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் நல்ல மாற்றத்தை அடைகிறதா? என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்கிறார்களா? இந்த கேள்விகளை நம் இதயத்தில் அமைதியாக சிந்திப்போம். அன்பானவர்களே, இந்த வேதாகம தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். தினமும் இது போன்ற எளிய வேதாகம விளக்கங்களை கேட்க இஸ்ரவேல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அறிவிப்பு மணியையும் அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை ஒன்றாக தியானிப்போம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.